ஆறாவது சம் பாருங்கள். பின்வரும் தொடர்களின் எண் உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. ஃபஸ்ட்டு வந்து 0.4 ப்ளஸ் 0.44 ப்ளஸ் 0.444 போய்கிட்டே இருக்குது எண் உறுப்புகள் வரை. இந்த மாதிரி எடுத்துக்காட்டு சம்லேயே பார்த்துருக்கோம். ஏன்னா இது வந்து பெருக்கு தொடர் வரிசையும் கிடையாது, கூட்டுத்தொடர் வரிசையும் கிடையாது. நம்ம இதை பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றிட்டு எண் உறுப்புகள் வரைக்கும் வந்து கூடுதல் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 4 வந்து பொதுவாக வெளியில் எடுத்துருவோம். 4 பொதுவாக வெளியில் எடுத்துட்டால் நமக்கு 0.1 ப்ளஸ் 0.11 ப்ளஸ் 0.111 ப்ளஸ் போய்கிட்டே இருக்கும் எண் உறுப்புகள் வரை. அடுத்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றணுங்கும்போது நம்ம 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுப்போம். இப்படி 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கும்போது இது வந்து கேன்சல் ஆகி 1 தான் வரும். அப்போங்கும்போது இதோட மதிப்பில் எந்த மாற்றமும் வராது. அதனால தான் 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 9ஆல் வகுத்துட்டு 9 வச்சு உள்ளே பெருக்கும். 0.9 ப்ளஸ் 0.99 ப்ளஸ் 0.999 ப்ளஸ்ன்னு எண் உறுப்புகள் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள், இந்த 0.9க்கு பதிலாக நம்ம 9/10 எழுதலாமா? ஏன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி இருக்குது. அதனால் 4/9 போட்டு இந்த புள்ளி 9/9/10 ப்ளஸ் இங்கே 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இப்போ 99/100 எழுதுவோம். அடுத்து 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது, 999/1000 எழுதுவோம். ப்ளஸ் எண் உறுப்புகள் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து இந்த 9/10 நம்ம 1 - 1/10 எழுதுவோம். ஏன் அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றணும். அதனால் 1 - 1/10 எழுதுவோம். இதோட மதிப்பும் நமக்கு 9/10 தான் கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து மீச்சமாக எடுத்தால் 10, இங்கே 1 இல்லாட்டி 1 இருக்கதா அர்த்தம். 10ஆக மாற்றோன்னா கீழே 10ஆல் பெருக்கும். இப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கும்போது 10 - 1 9/10. இந்த 9/10க்கு பதிலாக 4/9 எழுதிடுவோம். 9/10க்கு பதிலாக நம்ம 1 - 1/10 ப்ளஸ் இதை வந்து நம்ம 1 - 1/100 எழுதுவோம். 100 - 1 99 வந்துடும். ப்ளஸ் 1 - 1/1000 ப்ளஸ்ன்னு போய்கிட்டே இருக்கும் எண் உறுப்புகள் வரை. அடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு உறுப்பில் பாருங்கள் 1 - 1/10 இருக்குது. அடுத்து வந்து ரெண்டாவது உறுப்பில் 1 - 1/100 போய்கிட்டே இருக்குது. அதாவது 1 மைனஸ்ங்கிறது நமக்கு எண் உறுப்புகள் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம இதை வந்து 1 × எண் உறுப்புகள் வரைக்கும் அதை தனியாக எழுதிடுவோம். ஏன் இந்த எண் போடுறோம்னா எண் உறுப்புகள் வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த 1 வந்து வரும். அடுத்து இந்த மைனஸ் சிம்பல், அதுக்கடுத்து இந்த 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 1/1000. இது ஏன் ப்ளஸ் போடுறோம்னா மைனஸ் சிம்பலை வந்து வெளியில் எடுத்துட்டோம். இது வந்து எல்லாத்துக்குமே போதும், எண் உறுப்புகள் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இப்போது இந்த 4/9 இது வந்து என்னன்னு வந்துடும். அடுத்து ப்ராக்கெட்டுள்ள இப்போ பாருங்கள், இது வந்து பெருக்கு தொடர் வரிசையில் வந்துடுச்சா. 1/10 ப்ளஸ் 1/100. இப்போது ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்புனா 1/100 வகுத்தல் 1/10. அதை பெருக்கெல்லாம் மாற்றும்போது 10/1 வரும். இது எதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு R வந்து 1/10 கிடைக்கும். இதே இது 1/1000 டிவைடட் பை 1/100னா இது வந்து 100/1 பெருக்கெல்லாம் மாற்றுவோம். இது இதுவும் கேன்சல் ஆகி 1/10. இப்போ இது வந்து பெருக்கு தொடர் வரிசையில் வந்துடுச்சு. இங்கே வந்து A வந்து 1/10, R வந்து நமக்கு 1/10. இப்போ ஃபார்முலா என்னது? S1 ஃபார்முலா வந்து A × R⁻n -1 டிவைடட் பை R - 1. A வந்து என்னது நமக்கு 1/10, R வந்து 1/10 பவரில் n -1 டிவைடட் பை R - 1. 1/10 - 1. இப்போது நம்ம இதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இந்த 1/10 - 1க்கு நமக்கு வந்து மீச்சம் அடுப்பமாக 10, இங்கே வந்து 1, இந்த 1ஐயும் 1/1 இருக்கும். இதை 10ஆக மாற்றும் போது 10ஆல் பெருக்கும். இப்போ மேலேயும் 10ஆல் பெருக்கும். இப்போ -10. ஏன்னா இந்த மைனஸை போட்டுருவோம். 1 × 10 10. இப்போ நமக்கு -9/10 கிடைக்கும். பாருங்கள், இதை எடுத்தோம்னா அதை அப்படியே எழுதிடுவோம். 1/10 இது வந்து 1/10 பவரில் n -1 டிவைடட் பை இந்த -9/10 வந்து பெருக்கல்ல மாறும்போது நமக்கு
-10/9 மாறுமா? பெருக்கெல்லாம் மாறும்போது இது தலைகீழியாக மாறும். போகும்போது இந்த 10ம் இந்த 10ம் கேன்சல் ஆயிரும். மைனஸ் சிம்பிளை வச்சு உள்ளே பெருக்கும்போது நமக்கு இது வந்து ப்ளஸ் ஆயிரும். -1 வந்து +1 மாறும். அடுத்து இந்த +1/10 பவரில் n வந்து மைனஸில் மாறி -1/10 பவரில் n /9 இந்த மாதிரி வரும். இதுக்கு பதிலாக இப்போ இதை எழுதுவோம். 4/9 n, ஏற்கனவே இங்கே இருக்குது மைனஸ், அதை போட்டுறணும். 1 - 1/10 பவரில் n /9. அடுத்து பாருங்கள், நம்ம இதை பெருக்குவோமா? ஃபஸ்ட்டு 4/9 வச்சு என்ன பெருக்கும், அடுத்து 4/9 வச்சு இதை பெருக்கும். பெருக்கும்போது நமக்கு 4n/9ன்னு வரும். அடுத்து -4னா மேலே 4 வச்சு பெருக்கும். 1 - 1/10 பவரில் n /9 பெருக்குனா 81. இப்போ நமக்கு வர்ற மதிப்பு வந்து 4n/9 -4 × 1 - 1/10 பவரில் n /81. சம்மு வந்து பார்க்க தான் பெருசாக இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா சில ஸ்டெப்பெல்லாம் செய்யாமையே நமக்கு அடுத்தடுத்து என்ன வரும்னு தெரிஞ்சிடும். அதனால் சம்மெல்லாம் நல்லா செஞ்சு பாருங்கள். அடுத்து ரெண்டாவது பாருங்கள். 3 + 33 + 333 + n உறுப்புகள் வரை. இதுவும் அதே மாதிரி தான். இதை பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றணும். ஃபஸ்ட்டு 3 வெளியில் எடுப்போம். அப்போ 1 + 11 + 111 +ன்னு n உறுப்பு வரை போகும். அடுத்து பாருங்கள், இதை வந்து 9ஆல் பெருக்கி 9ஆல் வகுப்போம். 3/9 9 வச்சு உள்ளே பெருக்கும்போது 9 + 99 + 999 +ன்னு n உறுப்பு வரை போகும். இது ஏன் இப்படி எழுதியிருக்கணும்னா 3 × 9/9ன்னு போடுவோம். இப்போ 3/9 வந்து வெளியில் வச்சுருவோம். இந்த 9 வச்சு உள்ளே பெருக்கும்போது இந்த மாதிரி வரும். அடுத்து நம்ம இதை வந்து பெருக்கு தொடர் வரிசையாக மாற்றணும். இப்போ இதெல்லாம் இந்த 9க்கு பதிலாக 3/9 அப்படியே போட்டுருவோம். 10 - 1ன்னு எழுதலாமா? 10 - 1னா நமக்கு 9 ப்ளஸ் இந்த 99 100 - 1ன்னு எழுதலாம். அடுத்து இந்த 999 1000 - 1ன்னு எழுதலாம். n உறுப்புகள் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். இப்போது பாருங்கள், 3/9 ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்து எழுதிடலாம். 10 + 100 + 1000 ப்ளஸ்ன்னு n உறுப்பு வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அடுத்து மைனஸ், ஏன்னா இதுலேயும் 1 கழிக்கிறோம், ரெண்டாவது இதில் 1 கழிக்கிறோம். அது மாதிரி n உறுப்புகள் வரைக்கும் நம்ம 1 வந்து கழிப்போம். அதனால தான் இந்த மைனஸ் சிம்பிள் போட்டு 1 × n, ஏன்னா n உறுப்புகள் வரைக்கும் நம்ம அந்த 1 வந்து கழிப்போம். இப்போ பாருங்கள், இதை பாருங்கள், பெருக்கு தொடர் வரிசையில் வந்துருச்சா? ஏ வந்து என்னது நமக்கு 10, ஆர் வந்து 100/10 நமக்கு 10ன்னு கிடைக்கும். 3/9 இதை அடிக்கலாமா? 1 3 3 3 9. இப்போ நமக்கு 1/3ன்னு வரும். ஃபார்முலா படி போட்டோம்னா ஃபார்முலா என்னது? a × r⁻n -1 /r - 1. a வந்து என்னது? 10 × r⁻n 10⁻n -1 /r - 1. 10 - 1 9. அடுத்து இந்த -n. இப்போது இதை பெருக்கிடலாமா? 1/3 வச்சு இதை, அடுத்து 1/3 வச்சு இந்த எண்ணை பெருக்குவோம். அப்போங்கும்போது 10 10⁻n -1 /9 27 -n/3ன்னு வரும். பேசிக்கெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. பேசிக்கெல்லாம் தெரிஞ்சால் தான் சம்மு வந்து கொஞ்சம் ஈஸியாக செய்ய முடியும். நமக்கு வர்ற ஆன்சர் வந்து 10 × 10⁻n -1 /27 -n/3. அடுத்த சம் பாருங்கள். 3 + 6 + 12 ப்ளஸ் போய்கிட்டே இருக்குது ப்ளஸ் 1536 என்ற பெருக்குத்தொடரின் கூடுதல் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து
எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா வந்து என்னது, SN = A × r⁻n - 1 / r-1. நமக்கு n தெரிஞ்சால் தான் இதில் போட முடியும். கூடுதல்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக n தெரிஞ்சாகணும். நமக்கு n ஃபார்முலா என்னது, Tn = A × r⁻n - 1. இப்போ Tn என்னது 1536 இங்கே A வந்து என்னது 3 × r கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது உறுப்பு / முதல் உறுப்பு. அப்போ நமக்கு 2ன்னு கிடைக்கும். 2 பவரில் n - 1. இப்போ பாருங்கள், இந்த பெருக்கல்ல இருக்க 3 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது வகுத்தெல்லாம் மாறும். அப்போங்கும்போது கேன்சல் பண்ணலாம். 1 3 3 I 3 15 1 3 3 2 3 6. 512 = 2n - 1. இதுதான் வந்து 2 மாற்றணும். 512 2 மாற்றினா தானாவத்தால் போடுமா, 2ஆல் போடும்போது 2 4 மிச்சம் 1 I 10 மிச்சம் 1 6 12 2ஆல் போட்டோன்னா 1 2 2 4 மிச்சம் 1 n 16. அடுத்து 2ஆல் போட்டோம்னா 6 12 4 8 2ஆல் போட்டோம்னா 3 6 2 4 2ஆல் போடும்போது 1 2 மிச்சம் 1 6 12 n 16 4 8 2 4 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ 2 9 = 2n - 1 போகும்போது இப்போ பாருங்கள் அடிமானம் 1 போல் இருக்குது. அப்போ அடுக்க வந்து சமம்னு எடுத்துக்கலாம். 9 = n - 1. இந்த -1 ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு வரும்போது +1 மாறும். அப்போ 9 1 கூட்டினா 10. இப்போ நமக்கு வந்து n வந்து 10ன்னு கிடச்சிருக்கு. இப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாமா, SN ஃபார்முலாவில் போட்டோம்னா KS 10. A வந்து என்னது 3 × r⁻n. r வந்து என்னது 2. 2 × 10 - 1 / 2 - 1 நமக்கு 1. அப்போ பாருங்கள், 2 × 9 மதிப்பு 512. இப்போ 2 × 10னா இதோட ஒன்று பெருக்குவோமா, ஒரு 2 பெருக்குவோமா, 512 2ஆல் பெருக்கணும்னா 2 4 1 2 I 10. 3 × 1024 - 1. இப்போது நமக்கு 3 × 1023 வரும். இப்போ பெருக்கணும். 1023 3ஆல் பெருக்கணும்னா 3 9 23 6 0 1 3 3 3069ன்னு கிடைக்கும். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே உறுப்புகள் வரைன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவில் போட்டுடலாம். இங்கே வந்து அப்படி ஒன்றும் கொடுக்கல. அதாவது 3லேருந்து 1536 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 1536வது எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா வந்து A × r⁻n - 1. அதில் போட்டு நம்ம n கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் கூடுதல் ஃபார்முலாவில் போட்டு நம்ம மதிப்பை கண்டுபிடிப்போம். அடுத்து 8வது சம் பாருங்கள். குமார் தனது 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். மேலும் தனது நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். இந்த செயல்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. ஒரு கடிதத்திற்கான செலவு ₹2 எனில் 8 நிலைகள் வரை கடிதங்கள் அனுப்ப ஆகும் மொத்த செலவு என்னன்னு கேட்டிருக்காங்க. குமாருங்கிறவர் 4 நண்பர்களுக்கு கடிதம் எழுதுகிறார் ஃபஸ்ட்டு. அப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 4ன்னு போடுறோம். அடுத்து அதை வந்து தொடர்ச்சியாக செய்ய சொல்கிறாங்களா. தனது 4 நண்பர்களை அவர்கள் ஒவ்வொருவரும் 4 வெவ்வேறு நண்பர்களுக்கு கடிதம் எழுதுமாறும் மற்றும் இந்த செயல்முறையை தொடருமாறும் கூறுகிறார். இவங்க 4 பேருக்கு அனுப்புகிறாங்க. திரும்ப ஒவ்வொருத்தவங்களும் 4 பேருக்குங்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து குமார் வந்து 4 பேருக்கு அனுப்புகிறாங்க. அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் 4 பேருக்கு அனுப்புங்கும்போது எத்தனை பேருக்கு 16. அடுத்து இவங்க ஒவ்வொருத்தவங்களும் 4 பேருக்கு அனுப்புவாங்க. இதே மாதிரி 8 நிலைகள் வரைக்கும் தொடருது. அதாவது n வந்து 8. இப்போ பாருங்கள், இதில் வந்து A வந்து 4, R வந்து 16/4 4. கூடுதல் கேட்டிருக்காங்க. கூடுதல் கேட்டுட்டு அடுத்து ஒரு கடிதத்துக்கு ₹2 மொத்தமாக எவ்வளோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு SN ஃபார்முலா வந்து
ஏ இன்ட்டு ஆரின் அடுக்கு n -1 டிவைடட் பை ஆர் -1. ஏ வந்து என்னது 4, ஆரின் அடுக்கு n, ஆர் வந்து என்னது 4, 4ன் அடுக்கு 8 -1 டிவைடட் பை 4 - 1 3, 4ன் அடுக்கு 8 மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 4 × 4 × 4 × 4 4 16, 16 16 6 36, மிச்சம் 3, 1 6, 7 8 9, 6 1, 6 15 மிச்சம் 1, 256. இப்போ 16 16 256. இது வந்து 4ன் அடுக்கு 4ஓட மதிப்பு. 4ன் அடுக்கு 8னா 256ஓட திரும்ப 256 பெருக்கணும். 6 36, மிச்சம் 3, 5 30, 33, மிச்சம் 3, 2 12, 12 3 15. அடுத்து 5 30, 3, 5 25, 25 3 28, 2 2 10 12. அடுத்து 6 12, மிச்சம் 1, 2 10 1 11, மிச்சம் 1, 2 4 1 5, 6 3 10 15, மிச்சம் 1 5 6. 65,536ன்னு வருதா. இதோட ஒன்றை கழிக்கணும், ஏன்னா ஒன்று கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 4 × 65,535ன்னு வரும் டிவைடட் பை 3. இப்போ 3ஆல் அடித்தோம்னா 1 3 3, 2 3 6, 1 3 3, மிச்சம் 2, 3 24, மிச்சம் 1, 4 12, மிச்சம் 1, 5 15. 21,845ஐயும் 4ஐயும் பெருக்கணும். 5 20, மிச்சம் 2, 4 16, 18, மிச்சம் 1, 8 32, 33, மிச்சம் 3, 1 4, 4 3 7, 2 8, 87,380. இது வந்து என்னது S8. அதோட மதிப்பு 87,380. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ இத்தனை கடிதம் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு கடிதத்துக்கு வந்து 2 ரூபா. அப்போது இதை 2ஆல் பெருக்குவோம். பெருக்குங்கும்போது 0, 2 16, மிச்சம் 1, 2 6 1 7, 7 2 14, மிச்சம் 1, 2 16 1 17. அப்போ அவங்களுக்கு ஆகிற செலவு வந்து 1,74,760 ரூபாய். சம்மில் என்ன கொடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து 9வது சம் பாருங்கள். 0.123 பார் என்ற எண்ணின் விகிதமுறு வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் வந்து 0.123 123. இந்த 123 வந்து திரும்ப திரும்ப போய்கிட்டே இருக்கும், முடிவுறாமல் போய்கிட்டே இருக்கும். நமக்கு இன்ஃபினிட்டிக்கு இன்ஃபினிட்டிக்கு ஃபார்முலா பார்த்துருப்போம். A/1 - R. இங்கே ஏயும் ஆரும் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம எப்படி எழுதலாம்? 0.123 123 போய்கிட்டே இருக்கா. இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம்னா 0.123 ப்ளஸ் 0.123 எழுதிட்டோமா. அடுத்து 0 0 0 1 2 3 ப்ளஸ் 0.000 0 0 0 1 2 3ன்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ கூட்டி பாருங்கள், இது வரும். இதை மட்டும் கூட எடுத்துக்கூட்டலாம். 0.000 1 2 3, இது வந்து 0.123 போகும்போது 3 2 1 3 2 1.0. இப்போது பாருங்கள், இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 123/1000 ப்ளஸ் இதை வந்து 123/1 போட்டு 6 0 போடுவோம். ஏன்னா 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. அதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஏயும் ஆரும் தெரிஞ்சால் போதும், கண்டுபிடிச்சிடலாம். ஏ என்னது 123/1000. ஆர் வந்து 2வது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்பு. 123/1 போட்டு 6 0 போடுவோம். இன்ட்டு வகுத்தல் 123/1000. பெருக்கலாக மாற்றும் போது தலைகீழியாக மாறிடும். 1000/123. இதுவும் கேன்சல் ஆயிரும். 3 0 3 0 கேன்சல் ஆயிரும். இப்போது நமக்கு 1/1000 கிடைக்குமா? இப்போ ஃபார்முலாவில் போட்டுடலாமா? ஏ வந்து 123/1000 வகுத்தல் நமக்கு 1 - 1/1000 வரும்.
இப்போ இதை கழித்தோம் அப்படின்னா மீச்சிமா எடுப்போம். மீச்சிமா வந்து 1000. இங்கே வந்து ஒன்று இல்லாட்டி கீழே ஒன்று இருக்கதா அர்த்தம். இது 1000 மாற்றணும்னா 1000ஆல் பெருக்கணும். அப்போ மேலே 1000ஆல் பெருக்குவோம். 1000 மைனஸ் 1 நமக்கு என்ன வரும்? 999/1000. இப்போ பாருங்கள், இது வந்து வகுத்தலில் வர்ற மதிப்பு வந்து 999/1000. இதை தலைகீழியாக மாற்றுவோம். பெருக்கலாக மாற்றுறதுனால இதை தலைகீழியாக மாற்றி 1000/999. இப்போ பாருங்கள், இதுவும் கேன்சல் ஆயிரும். இதை 3ஆல் அடிக்கலாமா? 3 3 3. இது வந்து 4 12, 1 3 3. இப்போ நமக்கு 41/333 கிடைக்கும். இந்த இதை இப்படியும் செய்யலாம். அப்படி இல்லாட்டி நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருப்போம். மெயின்களில் அந்த டாபிக் வரும். இதை வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0.123 போய்கிட்டே இருக்கும். அடுத்து 3 இதில் தானே கோடு போட்டிருக்கப்போ நம்ம 1000ஆல் பெருக்குவோம் 2 சைடும். 1000x ஈக்குவல் டு நமக்கு இது வந்து 123.123 போய்கிட்டே இருக்கும். இது வந்து முதல் சமன்பாடு, இது வந்து 2வது சமன்பாடு. ஏன் இது வந்து இப்படி வருதுன்னா, நம்ம 0.123 போய்கிட்டே இருக்கும். இன்ட்டு 1000 போடும்போது நமக்கு இதை மட்டும் எழுதுவோம். 123 1000 சேர்த்துருமா. அடுத்து 6 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கா? 1 2 3 1 2 3 6 ஸ்தானம் தள்ளி புள்ளிக்கும்போது நமக்கு 123.123 போய்கிட்டே இருக்கும். இப்போது 2வது சமன்பாடு மைனஸ் முதல் சமன்பாடு. ஏன்னா அப்போ தானே நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். 999x ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இதை கழித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2வது சமன்பாடு எழுதுவோம். 123.123 போய்கிட்டே இருக்கும். அடுத்து 0.123 போய்கிட்டே இருக்கும். கழிக்க தானே செய்வோம். அப்போங்கும்போது இது ஃபுல்லாக கேன்சல் ஆகி நமக்கு இங்கே வந்து 123 கிடைக்கும். இப்போது எக்ஸு தான் தேவை. எக்ஸை மட்டும் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்கிறத ஈக்குவல் டு அங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல மாறும். 123/999. இப்போ 3ஆல் அடித்தோன்னா 3 9 4 12, 1 3 3. இப்போ 41/333 கிடைக்கும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து 10வது சம் பாருங்கள். Sn ஈக்குவல் டு x plus y plus x square plus xy plus y square plus ப்ராக்கெட்குள்ளே x cube plus x square y plus xy square plus y cube plus போய்கிட்டே இருக்குது n உறுப்புகள் வரை எனில் x minus y into Sn ஈக்குவல் டு ப்ராக்கெட்குள்ளே x ஸ்கொயர் இன்ட்டு xn மைனஸ் 1 டிவைடட் பை x மைனஸ் 1 மைனஸ் y ஸ்கொயர் இன்ட்டு ஒய்யின் அடுக்கு n மைனஸ் 1 டிவைடட் பை y மைனஸ் 1 என நிறுவுகன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நிறுவுகன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இதை கொடுத்து இதால் பெருக்குனா என்ன மதிப்புன்னு கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடிக்கடி செஞ்சீங்கன்னா ஃபார்முலா தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து எஸ்என்க்கு வந்து நமக்கு இதுன்னு கொடுத்துட்டாங்க. இதோட எக்ஸ் மைனஸ் ஒய் வச்சு பெருக்குனா இது வருதான்னு பார்ப்போம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்யை வச்சு பெருக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு இது வந்து எல்லாத்துக்கும் வருமா, பெரிய ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் x cube plus x square y plus x y square plus y cube plus n வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், இதை எடுத்துக்கிடுவோம். x minus y into x plus y. இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே ஃபார்முலாவில் படிச்சிருக்கோம். x minus y into x plus y, அதாவது a minus b into a plus bனா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போ நமக்கு x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர்னு வரும். அடுத்து பாருங்கள், இதையும் பெருக்கும்போது x மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதுவும் ஃபார்முலாவில் படிச்சுக்கோம். இதுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப். அடுத்து பாருங்கள், இதே பெருக்கணும். ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு இதை பெருக்கும். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப். அடுத்து மைனஸ் ஒய் வச்சு இதை பெருக்கணும். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப்.
ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸு எக்ஸ் க்யூப்பை பெருக்குனா எக்ஸின் அடுக்கு 4, அடுத்து ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ஒய், அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் க்யூப். இங்கே மைனஸ் வந்து எல்லாத்துக்கும் வரும். மைனஸ் வச்சு பெருக்கும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும். இதே இது மைனஸ் உள்ளே இருந்ததுன்னா அது வந்து ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ மைனஸ் எக்ஸ் க்யூப் ஒய், அடுத்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ஒய் க்யூப் மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4. இப்போ பாருங்கள் எக்ஸ் க்யூப் ஒய் இது ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இது ப்ளஸ் எக்ஸ் ஒய் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஒய் க்யூப் கேன்சல் ஆகி மீதம் இருக்குது எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4ன்னு இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் மைனஸ் ஒய்யை வச்சு இதை பெருக்கும்போது நமக்கு கிடைச்சது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4. இப்போ பாருங்கள் எக்ஸு தனியாக ஒய் தனியாக எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு க்யூப் ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 4, அடுத்து மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப் மைனஸ் ஒய்யின் அடுக்கு 4. இது எது வரைக்கும்? nth டேர்ம் வரைக்கும். அடுத்து பாருங்கள் இதில் வந்து மைனஸை வெளியில் எடுத்துடலாமா? இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸின் அடுக்கு 4 ப்ளஸ் இது வந்து nth டேர்ம் வரைக்கும் போகும். அடுத்து மைனஸை வெளியில் எடுத்துட்டோம்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய்யின் அடுக்கு 4 ப்ளஸ் nth டேர்ம் வரைக்கும் போகும். இப்போ பாருங்கள் இது வந்து பெருக்குத்தொடர் வரிசையில் வந்துருச்சா? ஏயோட மதிப்பு வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஆர்னா ரெண்டாவது உறுப்பு டிவைடட் பை முதல் உறுப்புங்கும்போது நமக்கு இது வந்து எக்ஸுன்னு கிடைக்கும். இதே இது மூணாவது உறுப்பை பாருங்கள், எக்ஸின் அடுக்கு 4 டிவைடட் பை ரெண்டாவது உறுப்பு எக்ஸ் க்யூப் போட்டோம்னா எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 3 எக்ஸுன்னு கிடைக்கும். இப்போ ஆர் வந்து எக்ஸு, ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ஃபார்முலாலாம் போட்டுடலாமா? nth ஃபார்முலா வரைக்கும் இது வரைக்கும் என்ன வரும்? a இன்ட்டு ஆரின் அடுக்கு n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இங்கே a வந்து என்னது நமக்கு? எக்ஸு ஸ்கொயர், ஆர் வந்து எக்ஸு. இப்போ ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா ஏக்கு பதிலாக எக்ஸு ஸ்கொயர் ஆரின் அடுக்கு n, ஆர் வந்து நமக்கு என்னது? எக்ஸு, எக்ஸின் அடுக்கு n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1னா எக்ஸ் மைனஸ் 1. அடுத்து இந்த மைனஸ், அடுத்து இதுக்கு நம்ம ஃபார்முலா படி எழுதணும்னா இங்கே வந்து ஏ வந்து என்னது? ஒய் ஸ்கொயர், ஆர் வந்து ஒய் க்யூப் டிவைடட் பை ஒய் ஸ்கொயர்னால் ஆர் வந்து ஒய்ன்னு வரும். இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஆரின் அடுக்கு n, ஒய்யின் அடுக்கு n மைனஸ் 1 டிவைடட் பை ஒய் மைனஸ் 1. இப்போது ஃபார்முலாலாம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை பெருக்கி இந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் டைரெக்டாக போட்டுடலாம். சம்மெல்லாம் எப்படி செய்யணும் என்னன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு நிறுவுகன்னு கேட்க மாட்டாங்க. சப்போஸ் இதை கொடுத்துட்டு இதோட மதிப்பு என்னன்னு கேட்டு 4 ஆப்ஷன் இருந்ததுன்னா நமக்கு இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு பார்த்தோம்னா செய்யும்போது ஈஸியாக இருக்கும். சம்மை பார்த்துட்டு மட்டும் போகாமல் நல்லா அடிக்கொருக்க செஞ்சு பாருங்கள்.